ஃப்ளோ சார்ட் வந்து எசென்ஷியல்ல ஒன் ஆஃப் த டாபிக். இந்த ஃப்ளோ சார்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாது. பட் ஃபெமிலியரா இதை நம்ம ஒன்று ரெண்டு சம்மு சால்வ் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப சிம்பிள், நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல மேல ஒரு பாக்ஸ் இருக்கு, கீழே ஒரு சார்ட் இருக்கு. இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க, ஸ்டார்ட் 1 2 3 அப்புறம் எண்ட், அவ்வளவுதான். எங்கேயுமே பிரான்ச் எதுவும் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர் இன் பாக்ஸ் 4. நம்பர் இன் பாக்ஸ் 4ன்றது 2. இங்க பாருங்க, நம்பர் இன் பாக்ஸ் 4ன்றது 2. ஸோ 2 பிளஸ் நம்பர் இன் பாக்ஸ் 2. பாக்ஸ் 2ல இருக்கிற நம்பர் 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணி புட் ரிசல்ட் இன்டு பாக்ஸ் நம்பர் 7. பாக்ஸ் நம்பர் 7ல கொடுக்க சொல்றாங்க ஈக்குவல் டு 5. அப்ப என்னோட பாக்ஸ் நம்பர் 7ஓட வேல்யூ 5ஆ மாறிடுது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஆட், இதுவும் ஆட் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 7. பாக்ஸ் நம்பர் 7ல இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 5 பிளஸ் நம்பர் இன் பாக்ஸ் ஹூஸ் நம்பர் இஸ் இன் பாக்ஸ் 6. இப்ப இது ரெண்டு பார்ட்டா இருக்கு. ரெண்டு பார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நம்பர் 6ல என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த நம்பரோட பாக்ஸ்க்கு போகணும், அதோட வேல்யூ எடுக்கணும். நம்பர் 6ல என்ன இருக்கு, 2 இருக்கு. நான் மேல இதை erase பண்ணிடுறேன். ஸோ நம்பர் 2ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2. இந்த 2 எடுக்கக்கூடாது, இந்த 2 பாக்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 2 பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. அதான் இப்படி கொடுத்துருக்காங்க, நம்பர் in the box whose number is in box 6. பாக்ஸ் 6ல இருக்கிற நம்பரோட பாக்ஸ்ல இருக்கிற நம்பர். ஸோ அப்போ நமக்கு இதோட வேல்யூ 3. 5 plus 3 equal to 8. இது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, put the result into box number 6. இப்போ பாக்ஸ் நம்பர் 6ல இருக்கிறது வந்து எனக்கு 8ஆ மாறிடுது. ஸோ இதையும் erase பண்ணிடலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, தேர்ட் கண்டிஷனுக்கு போயிடலாம். மல்டிப்ளை நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 6. பாக்ஸ் நம்பர் 6ல இருக்கிறது 8 இன்டு நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 1. பாக்ஸ் நம்பர் 1ல இருக்கிறது 6. ஸோ 8 into 6ன்றது 48. இது என்ன பண்ண சொல்றாங்க, put the result into பாக்ஸ் நம்பர் 5. பாக்ஸ் நம்பர் 5ல 48. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, வாட் நம்பர் இஸ் நவ் இன் பாக்ஸ் நம்பர் 5. ஸோ பாக்ஸ் நம்பர் 5ல என்ன நம்பர் இருக்குன்னா 48. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை இப்படி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃப்ளோ சார்ட், நம்பர் பிளேஸ்ட் இன் which of the following boxes will remain unchanged. அப்படின்னா என்ன கேக்குறாங்கன்னா, 4 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல எந்த பாக்ஸ்ல எண்ட் ஆஃப் த ஃப்ளோ சார்ட் முடியும் போது எது மாறாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கீழே ஃப்ளோ சார்ட்க்கு போயிடலாம். ஃப்ளோ சார்ட் வந்து நமக்கு எஸ் நோ அதோட இருக்கு. நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து எப்படி பார்க்க போறோம்னா, எந்த பாக்ஸ் மாறாம இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்ப எது மாறுதுன்னு நான் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ட் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 4 மைனஸ் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 1. பாக்ஸ் நம்பர் 4ல இருக்கிறது 12, பாக்ஸ் நம்பர் 1ல இருக்கிறது 13. ஸோ 12 மைனஸ் 13 அண்ட் புட் த ரிசல்ட் இன் பாக்ஸ் நம்பர் 10. அப்போ பாக்ஸ் நம்பர் 10 எனக்கு மாறி இருக்கு. என்னவா மாறி இருக்குன்னா -1 மாறி இருக்கு. அப்புறம் இஸ் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 10 லெஸ் தென் 0. ஸோ 10ல இருக்கிறது லெஸ் தென் 0வா இருக்கா, ஆமா லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா எஸ்னா நம்ம சிக்கு போயிடணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். ஃப்ளோ சார்ட்டை பாருங்க, பி ஸ்டெப் 2 கரெக்டா இருந்தா எஸ்ஆ இருந்தா கீழே போயிடணும், நோவா இருந்தா வெளியில வந்துடும். பட் நமக்கு இங்க எஸ், அதனால கீழே போய் பாருங்க. ஆட் நம்பர் இன் பாக்ஸ் 9 பிளஸ் நம்பர் இன் பாக்ஸ் 5. நம்பர் இன் பாக்ஸ் 9ன்றது 0, பாக்ஸ் 5ன்றது 10. ஸோ 0 plus 10. Put the number in box number 2. Box number 2ல இப்போ இது 10ஆ மாறிடுச்சு. இப்போ எனக்கு இதுல பாக்ஸ் நம்பர் 2 மாறிடுச்சு, பாக்ஸ் நம்பர் 10ம் மாறிடுச்சு. எது மாறாம இருக்கோ அதான் எனக்கு ஆன்சர். அடுத்தது, is number in box number 2 is greater than number in box number 7. 2 விட 7 பெருசான்னு கேக்குறாங்க. 2ல என்ன இருக்கு நமக்கு 10, 7ல 5. அப்போ இந்த 10ன்றது 5 விட அதிகம் தானே. இப்போ எனக்கு அது எஸ்ன்றதுனால இங்க கீழே போயிடுது. நம்ம செக் பண்றோம், எஸ்ன்னு வந்துருச்சு, அதனால கீழே போயிட்டோம். மல்டிப்ளை நம்பர் இன் பாக்ஸ் 10. பாக்ஸ் 10ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -1 இன்டு
number in box number 2. Box number 2ல 10. So which is equal to minus 10. இதை எங்க replace பண்ண சொல்றாங்க? box number 3. So box number 3 minus 10. இப்போ 3யும் மாறிடுச்சு. இப்போ சேஞ்ச் ஆகாம இருக்கிற ஆன்சர் என்ன எனக்கு அப்படின்னா பாக்ஸ் நம்பர் 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா இப்ப கொஸ்டின்ல எதுல என்ன ஆன்சர்னு கேட்கல, சேஞ்ச் ஆகாம இருக்கிற பாக்ஸ் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டை வந்து நம்ம இப்படிதான் இதை அப்ரோச் பண்ணணும். இது நான் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. புட் நம்பர் இன் பாக்ஸ் 8 into put number in box 8 into box 1. 8ல இருக்கிற நம்பர் எடுத்து 1ல கொடுக்க சொல்றாங்க. ஸோ 8ல 0 இருக்கு, அப்ப இது கேன்சல் ஆகி 0 இங்க வந்துடும், பாக்ஸ் 1க்கு வந்துருச்சு. ஆட் அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் நம்பர் இன் பாக்ஸ் 1. பாக்ஸ் 1ல வந்து இப்ப எனக்கு 0 இருக்கு, பிளஸ் நம்பர் இன் பாக்ஸ் 2. பாக்ஸ் 2ல 7 இருக்கு, அண்ட் புட் த ரிசல்ட் இன் பாக்ஸ் 1. ஸோ பாக்ஸ் 1லயே நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஓகே, இதுக்கு முன்னாடி இது என்னன்னு எழுதலாம்னா நம்பர் இன் பாக்ஸ் 1. ஸோ பாக்ஸ் 1 பிளஸ் இது இப்படி எழுதிக்கிறேன், ஏன்னா அந்த பாக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்றதுனால இப்படி எழுதுறேன். பாக்ஸ் 1 பிளஸ் பாக்ஸ் 2. இதோட ஆன்சரை வந்து எதுல எழுதணும்னா பாக்ஸ் 1லயே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ நம்பர் இன் பாக்ஸ் 1ன்றது 0 பிளஸ் பாக்ஸ் 2ஓட வேல்யூ 7 ஈக்குவல் டு 7. அப்ப இது எனக்கு ரீப்ளேஸ் ஆகி இப்போ 7 ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணிட்டு 7 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இப்போ சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் 2. இந்த ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா increase the second box number mentioned in it by 1. ரெண்டாவது பாக்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் 2 சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா இன்க்ரீஸ் செகண்ட் பாக்ஸ் நம்பரை 1. கொஸ்டின் நம்பர் 3லயும் நமக்கு ஒரு பாக்ஸ் கீழே அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அல்காரிதம் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டார்ட், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து தேர்டு, அடுத்து ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன் 4யும் ஃபாலோ பண்ணிட்டு எஸ்ஸா இருந்தா கீழே வந்துடும். பட் நோவா இருந்தா ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி அது எங்க போகுது, செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகணும், அதுல இருந்து ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சைட்ல நமக்கு டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. புட் நம்பர் இன் பாக்ஸ் 8. பாக்ஸ் 8ல இருக்கிற நம்பரை எடுத்துட்டு வந்து பாக்ஸ் 1ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. பாக்ஸ் 8ல என்ன இருக்கு, 0. ஸோ இதை கொண்டு வந்து நான் இங்க ரீப்ளேஸ் பண்றேன். 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த கண்டிஷனுக்கு போங்க. ஆட் நம்பர் இன் பாக்ஸ் 1. பாக்ஸ் 1ல இருக்கிற நம்பரையும் பாக்ஸ் 2ல இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணி பாக்ஸ் 1ல கொடுங்க. ஸோ இப்போ என்னோட பாக்ஸ் 1ஓட வேல்யூ 7 கொடுத்தாச்சு. அடுத்தது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் சைட்ல என்ன பண்றேன், இதோட கண்டிஷனை நான் சைட்ல எழுதிக்கிறேன். ஏன்னா இங்க எனக்கு கண்டிஷனும் தேவைப்படுது. ஸோ பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 ஆட் பண்ணி பாக்ஸ் 1லயே ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் போயிடுங்க. இது வந்து சைட்ல நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கீழே சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் 2. இன்ஸ்ட்ரக்ஷன் 2வை சேஞ்ச் பண்ணுங்க. என்னன்னு சேஞ்ச் பண்ணுங்க, இன்க்ரீஸ் த செகண்ட் பாக்ஸ் நம்பர் by 1. செகண்ட் பாக்ஸ் நம்பர்னா இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்பர், இது செகண்ட் பாக்ஸ் நம்பர். செகண்ட் பாக்ஸ் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுங்க, 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது முன்னாடி இருக்கிறது எதுவும் நான் பண்ணக்கூடாது, அதை ஆட் பண்ணது அப்படியே இருக்கட்டும். இந்த நம்பரை மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க B2ன்னு இருந்தது, இப்போ எனக்கு என்னவாயிடுச்சுன்னா B3ன்னு வந்துருச்சு. நான் இங்க மேல எல்லாம் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த B3 எப்படி வந்ததுன்னா 2ன்னு இருந்ததை 1 இன்க்ரிமெண்ட் கொடுத்து 3ன்னு மாத்திட்டோம். ஃபோர்த் ஸ்டெப்ல நிக்கிறோம். இப்ப செகண்ட் பாக்ஸ் நம்பர் மென்ஷன்ட் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் 2. இன்ஸ்ட்ரக்ஷன் 2ல சொன்ன செகண்ட் பாக்ஸ் நம்பர்ன்றது B3. ஸோ B3ல இருக்கிற நம்பர் கிரேட்டர் தென் நம்பர் இன் பாக்ஸ் 7. பாக்ஸ் 7ல இருக்கிற நம்பர் 4. 2 கிரேட்டர் தென் 4ஆ அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. எஸ்னா இங்க முடிஞ்சிடும், நோனா இது அப்படியே என்னவாகும், செகண்ட் கண்டிஷனுக்கு போயிடும். இப்ப 2 கிரேட்டர் தென் 4ஆ நமக்கு கிடையாது, நோ. அதனால என்ன பண்றோம், திருப்பி மேல போறோம். நான் கீழே இருக்கிறது எல்லாமே எரேஸ் பண்ணுவேன். மேல போயிட்டு
ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அவங்க 2ல இருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். 1 நமக்கு தேவையில்லை, அதனால 2K வந்துட்டோம். நம்ம கிட்ட இருக்கிறது B1. ஏற்கனவே இந்த 7 நம்ம அங்க என்டர் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். B1 plus B3. இப்போ என்னோட நியூ கண்டிஷன் B1 plus B3 equal to B1. ஸோ பாக்ஸ் 1 பிளஸ் பாக்ஸ் 3ல இருக்கிற வேல்யூ 2 ஈக்குவல் டு 9. இப்போ என்னோட வேல்யூ 9ஆ மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் 2. மேல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்தணும். செகண்ட் பாக்ஸ் நம்பரை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 3ல இருந்து அது இப்போ என்னவாயிருச்சு? 4 ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பாக்ஸ் நம்பர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 2ல மென்ஷன் பண்ணிருக்கிறதோட வேல்யூ B4ல இருக்கிற வேல்யூ 1. மேல டேபிள் பாருங்க 1. இது B7ல இருக்கிற வேல்யூவோட அதிகமா 4 விட அதிகமா அப்படின்னா நோ. நோன்றதுனால திருப்பி எங்க போறோம்? இங்கேயே வந்துடுறோம். இதை எரேஸ் பண்ணிடுறேன், இதையும் எரேஸ் பண்ண, ஏன்னா இதை தான் நம்ம அங்கே ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மகிட்ட இருக்க கண்டிஷன் B1 plus B4. B1ஓட வேல்யூ 9, B4ஓட வேல்யூ 1 ஈக்குவல் டு 10. அடுத்ததுக்கு போனா செகண்ட் பாக்ஸோட நம்பரை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே B4ன்னு இருக்கிறத B5ன்னு மாத்திட்டேன். அண்ட் கீழே செகண்ட் பாக்ஸ் நம்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் 2ல இருக்கிறது அப்படின்னா B5ன்னு அர்த்தம். 5 இது கிரேட்டர் தென் பாக்ஸ் நம்பர் 7ஆ? 7ல என்ன இருக்கு? 4. எஸ். இப்போ இவ்வளவு நேரம் நமக்கு நோன் வந்தது, இப்போ எஸ். இப்போ நம்ம கீழே வந்து ரிசல்ட் முடிஞ்சிடும். இப்போ நவ் வாட் நம்பர் இஸ் இன் பாக்ஸ் நம்பர் 1? பாக்ஸ் நம்பர் 1ல இப்போ எனக்கு என்ன இருக்கும்? இங்க இப்பவே இது 9 ரீப்ளேஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ முன்னாடி ஸ்டெப்லேயே 9 + 1 10 ஆயிடுச்சு. இதை தான் நம்ம பாக்ஸ் நம்பர் 1ல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆன்சர் 10. ஓகே, அதே மாதிரி இன்னும் ஒரு கொஸ்டின். இது ஒரு ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியாக்காக தான் நம்ம இந்த சம் பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய எஸ் நோ அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ஆட் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 2. பாக்ஸ் நம்பர் 2ல இருக்கிற வேல்யூ 1 பிளஸ் நம்பர் இன் பாக்ஸ் ஹூஸ் நம்பர் இஸ் இன் பாக்ஸ் 8. பாக்ஸ் 8ல இருக்கிற நம்பரோட நம்பர், பாக்ஸ் 8ல இருக்க நம்பர் 12. அப்போ 12ஓட வேல்யூ தட் இஸ் 0. ஸோ 1 plus 0. புட் ரிசல்ட் இன்டு பாக்ஸ் 4. பாக்ஸ் 4ல தான் நம்ம இதை ரிசல்ட்டை கொடுக்கணும். ஸோ பாக்ஸ் 4 என்னவாயிடும்? 1 ஆயிடும். இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாமா? ஓகே. செகண்ட் கண்டிஷன், மல்டிப்ளை நம்பர் இன் பாக்ஸ் 7. பாக்ஸ் 7ல இருக்கிற நம்பர் சைடில் இருக்கு 2 இன்டு நம்பர் இன் பாக்ஸ் 7. திருப்பியும் நம்பர் இன் பாக்ஸ் 7, ரெண்டுமே நம்பர் இன் பாக்ஸ் 7, அதுவும் 2 தான். 2 into 2 and put the result in box number 7 equal to 4. அதையும் பாக்ஸ் நம்பர் 7லயே பண்ண சொல்றாங்க. ஸோ ஈக்குவல் டு 4. அடுத்தது இஸ், இங்க வந்து கண்டிஷன் எஸ்ஸா இருந்தா கீழே போயிடும், 6th ஸ்டெப்புக்கு போயிடும். நோவா இருந்தா 4th ஸ்டெப். இங்க கீழே இங்க ஃப்ளோ சார்ட் பாருங்க, எஸ்னா இது இப்படி போகும், இங்க வந்துடும். பட் நோவா இருந்தா 4th ஸ்டெப்புக்கு போகும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கும் போதே இதையும் சேர்த்து பார்க்கணும். is number in box number 4 equal to number in box number 9. number in box number 4 வந்து 1 கொடுத்திருக்காங்க. 1 equal to box number 9ல என்ன இருக்குன்னா 5 இருக்கு. 1 equal to 5ஆ? கிடையாது, நோ. நோன்றதுனால எங்க போயிடும் நமக்கு? இங்க வந்து நான் நோ ஆமாவான்னு கேக்குறாங்க, இல்ல. நோன்றதுனால இங்க வந்துருது, அடுத்த ஸ்டெப் 4th போயிருது. add number in box number 4. box number 4ல இருக்கிறது 1 plus number in box number 1. box number 1ல இருக்கிறது 2. ரெண்டையும் ஆட் பண்ணா 3. இதை எதுல கொடுக்கணும்னா பாக்ஸ் நம்பர் 4ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்தது போயிடுச்சு, இப்போ இது 3 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட். 5th ஸ்டெப் வந்து 4th இருந்து 5th தான் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ 5th எஸ்ஸா இருந்தா இது மேல திருப்பி போயிருது, நோ வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ 5th எஸ்ஸா இருந்தா திருப்பி 2க்கு போயிட்டு தான் கீழே வருது. செக் பண்ணுவோம் நம்ம. நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 7. பாக்ஸ் நம்பர் 7ல இருக்கிறது 4 மைனஸ் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 2 1 ஈக்குவல் டு 3. ஸோ இதை வந்து எதில் கொடுக்கணும்னா 7ல கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 3. இப்போ திருப்பியும் மேல போயிருச்சு. இந்த சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா
அது வந்து ஒண்ணுமே சொல்லல, எஸ் நோ அப்படின்னு சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காவே ஃபிஃப்த்துக்கு அப்புறம் சிக்ஸ்த்ல நமக்கு ஃப்ளோ சார்ட் லைன் கிடையாது. அது அப்படியே இங்க மேல போகுது, இந்த இடத்துக்கு வந்தது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண மாட்டோம், செகண்ட் ஸ்டெப்ல இருந்து திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல இருந்து திருப்பி பண்றதுனால இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மல்டிப்ளை பாக்ஸ் நம்பர் 7. நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 7ல வந்து நமக்கு 3 இருக்கு. ஸோ 3 இன்டூ 3 அதே தான், அது வேல்யூவையும் 9 அதையும் நம்ம பாக்ஸ் நம்பர் 7லயே போடணும். ஸோ 9 கொடுத்தாச்சு. அடுத்தது 2ல இருந்து 3க்கு வந்துடலாம். ஸ்டெப் நம்பர் 3க்கு வந்துடலாம். 3 வந்து எஸ்ஸா இருந்தா நமக்கு 6க்கு வந்துடும். நோவா இருந்தா திருப்பி நம்ம இதை ரிகர்சிவ் திருப்பி நமக்கு ரொட்டேட் ஆகும். ஓகே, இஸ் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 4 ஈக்குவல் டு நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 9. பாக்ஸ் நம்பர் 4ல இருக்கிற நம்பர் 3 ஈக்குவல் டு பாக்ஸ் நம்பர் 9ல இருக்கிறது 5. இது இப்ப நமக்கு நோ, அதனால கீழே வந்து நோன்றதுனால கீழே வந்துருது. இது ஒரு லென்த்தியான கொஸ்டின். இங்க நமக்கு நோ. add number in box number 4, the 3 plus box number 1 2. put the result in box number 4. box number 4 வந்து இப்ப 5 சேஞ்ச் ஆயிடுச்சு. and அடுத்தது subtract box number 7 minus box number 2. box number 7 இது, box number 2ன்றது 1 equal to 8. இதை எதுல கொடுக்கணும்னா box number 7லயே கொடுக்கணும். ஸோ இது 8ஆ மாறிடுச்சு. அகைன் இங்க இதுல இருந்து திருப்பி மேலேயே போய் ரொட்டேட் ஆகுது. இது வெளியே வர்றதுக்கான ஒரே சான்ஸ் 3 வந்து எனக்கு எஸ் ஆனாதான் இங்க இருந்து நான் வெளியில வர முடியும். திருப்பி இது எனக்கு புதுசா மாத்த போறோம். சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப்ல பாருங்க. மல்டிப்ளை நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 7 8. 8 இன்டூ 8 ஈக்குவல் டு 64. இப்போ இங்க இருக்கிற வேல்யூ வந்து 64ஆ மாறிடுது நம்பர் 7ல இருக்கிறது. அடுத்தது இஸ் நம்பர் இன் பாக்ஸ் நம்பர் 4 ஈக்குவல் டு பாக்ஸ் நம்பர் 9. இங்க எனக்கு கரெக்டா வந்துருச்சு. பாக்ஸ் நம்பர் 4ல இருக்கிறதும் பாக்ஸ் நம்பர் 9ல இருக்கிறதும் ஈக்குவல் கரெக்டா இருக்கு. அப்ப இங்க எஸ் கொடுத்துடலாம். இந்த இடத்துல எஸ்ன்றதுனால இப்ப நம்ம ஃப்ளோ சார்ட்ல இருந்து எங்க போயிடலாம், வெளியே போயிடலாம். இவ்வளவு நேரம் உள்ளேயே சுத்திட்டு இருந்ததுல இப்போ ஃப்ளோ சார்ட்ல இருந்து எஸ் கொடுத்ததுனால இங்க வந்துருச்சு. 6th ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. add number in box number 3. box number 3ல இருக்கிறது 4 plus number in box number 9. box number 9ல இருக்கிறது 5 equal to 9. இது எதுல கொடுக்கணும்னா பாக்ஸ் நம்பர் 10ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு 9. அடுத்து subtract box number in box number 7. 64 minus box number 10 9. இதுல subtract பண்ணா நமக்கு கிடைக்கிறது 55. ஸோ 11ல 55 and அதுல இருந்து அப்படியே வெளியில வந்துருது. வாட் நம்பர் இஸ் நவ் இன் பாக்ஸ் நம்பர் 11. பாக்ஸ் நம்பர் 11ல இப்ப நமக்கு இருக்கிற ஆன்சர் 55. ஸோ ஃப்ளோ சார்ட் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் ப்ரொசீட் பண்ணணும். இது வந்து டைம் கன்சூமிங், நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சின்னதா இருந்ததுன்னா இந்த ஃப்ளோ சார்ட்ல இந்த மாதிரி சைட்ல எஸ் நோ லைன் இல்லைன்னா நமக்கு சிம்பிளா இருக்கும், ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சம் பார்த்தோம்ல, அது வந்து நமக்கு சிம்பிளா இருந்தது. இப்போ இது மாதிரி ரொம்ப சிம்பிளான எஸ் நோவா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த டைரக்டா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நமக்கு டக்கு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது டைம் கன்சூமிங், லாஸ்ட்ல இந்த ப்ராப்ளம் எடுத்து ப்ரொசீட் பண்ற மாதிரி பார்க்கணும்.